ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு தான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்ச முதல் கடவுள் நீங்கள் இருந்தனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு அப்புறம் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறோம். இந்த விஷுவலில் ஃபஸ்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறதுல வந்து நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஒரு விஷயம் இப்போ சொல்லணும். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எப்படின்னா ஒரு பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மஸ்ரீ கமல் சார் தான் சொல்லுவார். ஒரு டோட்டலாக வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு ஒத்திகை வேணும். அந்த ஒத்திகை பண்ணும்போது தான் வந்து படத்துக்கு உண்டான ஒரு அதாவது என்னன்னா வாழ்க்கை யதார்த்தம் இதெல்லாம் நல்லா கிடைக்கும். அது நாங்கள் புதுமுகங்களை வச்சு பண்ணும்போது இன்னும் நிறைய ஒத்திகைகள் பார்க்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து நாங்கள் முழு டோட்டல் டீமே போய் அந்த ஸ்பாட்லேயே போய் அதை டெக்னீஷியன் வச்சுக்கிட்டு அந்த ஆர்டிஸ்டை வச்சுட்டு ஃபுல் ரிஹர்சல் பார்த்தோம். அந்த ரிஹர்சல் பார்த்துட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலங்க போதுதான் வந்து என்னோட அண்ணன் முருகேசன் அவர்கள், என் அண்ணன் தான், அவங்க தான் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஃபுல்லா எடுக்கிறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய அளவுக்கு கொண்டு வந்தாங்க. இப்பொழுது CS முருகேசன் அவர்கள் உங்களது சில வார்த்தைகள். முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கள்ளத்துப்பாக்கி படத்தை ஆடியோ ரிலீஸ்க்காக வந்திருக்கின்ற நிருபர்கள் மற்றும் மீடியா பெருமக்கள் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பெரும்பாலும் சினிமாவை பற்றி அவ்வளவு எனக்கு தெரியாது. சிவகாசியில் இருக்கேன். நான் தம்பியை வந்து ரவிதேவ் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் தான் சேர்த்து விட்டேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது. நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே இந்த மேடை நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன் நான். அதனால் எனக்கு அந்த அப்போ இருந்து எனக்கு ஒரு ஆசை, சினிமாவில்னா கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் சென்னையில் ஒரு 10 வருஷமாக எனக்கு ஒரு 1968 78 வரைக்கும் இங்கே இருந்திருக்கேன். சென்னையில் இருந்துங்க பொருசாவக்கத்தில் வீட்டில் இருந்தேன், அக்கா வீட்டில் இருந்தோம். அந்த நேரம் தான் சினிமாவில் வந்து தம்பி டிஎஃப் சேர்த்து விட்டு நான் தான் சேர்த்து விட்டு நல்ல ஒரு டைரக்டர் கோர்ஸ் படித்து இன்னைக்கு சினிமாவில் அந்த அளவுக்கு ஒரு படம் தயாரிப்புன்ற அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்லா இதெல்லாம் சினிமாவில் வந்து சும்மா லேசான காரியம் இல்லை. எல்லாம் எத்தனையோ படங்கள் வந்து அப்படியே முடங்கி போயிருக்கு. இத்தனை முடங்கினாலும் அத்தனை இதுலேயும் நாங்கள் ஒரு எதிர்நீச்சல் மாதிரி போட்டு இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவ்வளவு நாங்களாம் சாதாரண ஒரு தயாரிப்பாளர்னு பெரிய பெரிய படம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சாதாரண தயாரிப்பாளர் நாங்களாம் எழுத்தோ ஒரு அவர் டைரக்ஷன் கோர்ஸ் முடிச்சிருக்காரு. சினிமா பற்றி அவர் நல்லா தெரியும். டைரக்ஷன் வந்து லோகேஷ் வந்து கதை சொன்னார். எனக்கு வந்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது கதை வந்து ஒரு நல்ல சலசம் பண்ணியிருந்தார். ஒரு மாணவன் வந்து எப்படி தாய் தகப்பட்டு நடந்துக்கணும், ரெண்டாவது ஆசிரியர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அதனால பின் தவறுலாம் நடந்ததுன்னா பின் விளைவுகள் அவனுக்கு என்ன ஆகுங்கிறத கதை எனக்கு சொன்னார். எனக்கு வந்து நான் இருக்கிற ஊரில் வந்து ஒரு சில இந்த ஸ்கூல் சொல்ல வேண்டாம், படிக்கிற மாணவர்கள் வந்து ரொம்ப ஒரு சில மாணவர்கள்லாம் கொடூரமான முறையில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் பார்த்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் தம்பி சொன்ன உடனே எனக்கு ரைட்டு நீங்கள் பண்ணுப்போ நானும் சேர்ந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு நானும் தம்பி சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நல்லா ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் இந்த நேரம் நான் கூட இருந்து வந்து பாட்டு போயிடுவேன். நான் பெரும்பாலும் நான் எங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டு போயிடுவேன். எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. வசந்த் தம்பி, நம்ம சம்பத் சாரு, கிரேவன் வந்து நானும் தம்பி தான் அந்த கேரளாவில் போய் பார்த்து வந்து அந்த பொண்ணு நல்லா சிறப்பாக நல்லா நடிச்சிருக்கு. நல்லா பரவாயில்ல சிறப்பாக நடிச்சிருக்கு. அதனால் அவங்க மீடியாக்கள் அனைவருக்கும் எனக்கு முதலுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி மேலும் எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மற்றும் ட்ரெய்லர் லான்ச் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இது எனக்கு முதல் படம் கள்ளத்துப்பாக்கி. நான் சவுந்தரராஜன் சார்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை பார்த்தேன். அவர்கிட்டருந்து வெளியே வந்து மற்றும் பல கேமராமேன்களோட வேலை பார்த்துட்டு இது எனக்கு முதல் வாய்ப்பு. கள்ளத்துப்பாக்கி வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் லோகேஷ் அவர்களுக்கும், ரவிதேவன் சார் அவர்களுக்கும், முருகேசன் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். இது என்னோட முதல் படைப்பு. நான் கேமராமேன் ஆகி என்னோட திறமையில காமிச்ச முதல் படம். இந்த தேட்டரு எந்த வருஷத்துல கட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த வருஷத்துல இருந்து இந்த தேட்டருக்கு எத்தனையோ பெரிய தலைகள் வந்திருப்பாங்க, எத்தனையோ பெரிய பத்திரிகையாளர்கள் வந்திருப்பாங்க. இப்ப நம்ம வந்திருக்கோம்.
அவங்களோட பாதங்களுக்கு என்னோட படைப்பை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. இங்கே வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோட முதற்கண் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கள்ளத்துப்பாக்கி. எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இது சான்ஸ் வாங்கி கொடுத்தது வசந்தன் தான், கேமராமேன். நான் அவரோட நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற என்ன சொல்லணும், மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும். டைரக்டரும் ப்ரொடியூசர் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இது உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு, நீ இப்படிதான் நான் சொல்றதுதான் பண்ணணும், இப்படிதான் கட் பண்ணணும், அப்படிதான் கட் பண்ணணும் அப்படின்னு டைரக்டரும் சொல்ல, ப்ரொடியூசரும் சொல்ல. எனக்கு சில விஷயங்கள் எனக்கு இந்த இடத்துல சிஜி பண்ணா நல்லா இருக்கும்னா அப்படின்னு நான் கேட்க சொல்ல, கண்டிப்பா தாராளமாக பண்றா, உங்க இஷ்டம், இது உன்னோட ப்ராஜெக்ட், நீ தான் இதை வந்து நல்லா கொண்டு வரணும், நான் எங்களால் முடிஞ்சு நாங்கள் மட்டும், உங்களால் முடிஞ்சு நீங்க பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து நீங்க தான் ரிசல்ட் சொல்லணும். தேங்க்யூ. என் பேர் ஸ்ராவந்திகா. நான் பேசிக்கலி ஒரு மலையாளி. கேரளா தான் என் ஊர். பாலக்காடுலேருந்து வந்திருக்கோம். அப்போது இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டைரக்டர் சார், ப்ரொடியூசர் ரவிதேவன் சார், முருகேசன் சார், எல்லாருக்கும் என் தேங்க்ஸ் சொல்கிறேன்னா. அப்புறம் இந்த ஃபிலிம்காக ஹீரோயின் தேடிட்டு இருந்த போது ரவிதேவன் சார் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது என்னுடைய கசின் பினு. பினு தான் என்ன ஃபர்ஸ்ட் இந்த சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போ இப்போ நான் இங்கே நிற்கிறோன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க இங்கே வந்திருக்காங்க. இஸ் அ காஸ்டியூம் டிசைனர் கம் ஒரு ஆக்டர் கூட. அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ், நான் எங்கே போனாலும் நான் சின்னலேருந்தே நான் டான்ஸ் பண்ணுவேன். அப்போலேருந்து எனக்கு எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கே போனாலும், நான் எங்கே ஷூட்டுக்கு போனாலும் அம்மா இருப்பாங்க என் கூட, அப்பாவும் இருப்பாங்க என் கூட. அப்புறம் இந்த ஃபிலிமை பற்றி சொல்லணும்னா, இதில் என் கேரக்டர் பேர் பூஜா. ஒரு பிடி சாரோட பொண்ணா, கொஞ்சம் பப்ளியா, கொஞ்சம் நிறைய கோவப்படுற பொண்ணா பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு ஒரு 90% ஷூட் இருந்தது சிவகாசியில தான். அப்போ எனக்கு அந்த ஊரை பற்றி ரொம்ப அதிகமாக தெரியாது. ஆனால் அவ்வளோ அழகான ஊர். அங்கே இருந்த போது எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது முருகேசன் சார் தான். எங்களுக்கு அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப அழகான ஊர். அங்கே தான் ஃபுல் ஒரு 90% ஷூட்டும் போச்சு. மிச்சம் இருந்ததெல்லாம் சென்னையில். அப்புறம் டைரக்டர் சாரை பற்றி சொல்லணும்னா, சார் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. சார்கிட்ட யாரும் திட்டு வாங்கவே முடியாது. அவ்வளோ சாஃப்டாக யாருக்கும் டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் சாருக்கு டென்ஷன் இருந்தால் கூட அது வெளியே காமிக்காம அவ்வளோ நல்லா எங்களை எல்லா ஆக்டர்ஸையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க சார். அப்புறம் வசந்த அண்ணாவும் அப்படிதான். இந்த வசந்த அண்ணானா எல்லாருக்கும் அவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பாங்க, ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. எனக்கும் சரி, நாங்கள் 6 பேருக்குமே ஆஸ் எ பிரதராக ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு கேமராமேன் நீ இந்த மாதிரி பண்ணணும், அதுக்கு இதில் திட்டுறது, சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் வந்தால் கூட திட்டுறது, அந்த மாதிரி இந்த செட்டில் நான் திட்டு வாங்கினது எனக்கு அப்படியே ஒரு ஞாபகமே இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாரும். ஒவ்வொரு ஷாட்டுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபிலிம் வெளியில் வந்திருக்காங்க. ஸோ இது இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸும் எங்களுக்கு ரொம்ப தேவை. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எல்லாரும் இது வந்து முதல் படம்னு சொன்னாங்க. எனக்கு இதுதான் முதல் மேடை ஆஃப்டர் 15 years. வந்து முதல் தான் என்னோட முதல் படம். அதில் ஒரு 1000 பேரில் ஒரு போலீஸாக நடிச்சிருந்தேன். தீனா வந்து என்னை வெளியுறவுக்கு காமிச்ச படம். ஒரு அடியால் அதிசா கூட பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பல படங்கள், அடியால், போலீஸு, அப்படி நிறைய பண்ணியாச்சு. என்னை வந்து இப்படியே பார்த்துருக்காங்க எல்லாரும், போலீஸாக இப்படி பார்த்துருக்காங்க எல்லாரும். எனக்கும் நடிக்க தெரியும், என்னாலையும் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி டைரக்டர் லோகேஷ் சார் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. பிரீத்தி வாதியார் ஹீரோயினுக்கு அப்பாவா
அருமையான ஒரு கேரக்டர். அதை அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஒரு சின்ன விஷயத்தில். ஒரு 2.5 years பேக் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களா அப்படின்றது. அந்த டைமில் வேறு ஒரு படம் கம்மிட் ஆகிருந்ததுனால என்னால் பண்ண முடியாமல் போச்சு. நான் அதை மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 year கேப்புக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். நாளையிலேருந்து 10 நாள் ஃப்ரீயாக சம்பளத்தை அப்படின்னாரு. நான் ஃப்ரீ தான் சார் அப்படின்னேன். உடனே பொறுப்பு சிவகாசி வாங்க. என்ன படம் சார், அடுத்த படம் எதாவது ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா. இல்லைங்க அதே படம் தான் அப்படின்னாரு. என்ன கேரக்டர் சார் அப்படின்னேன். அதே கேரக்டர் தாங்க அப்படின்னாரு. இல்லை சார் அப்போவே கேட்டிங்களா சார் அப்படின்னேன். இல்லை அந்த போர்ஷன் இப்போ எடுக்கிறோம் வரீங்களா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் கையை விட்டு போன ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நான் தான் பண்ணணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் ப்ரொடியூசர்கிட்ட போராடி அந்த கேரக்டர் எனக்கே வாங்கி கொடுத்தாருன்னா முதற்கு நன்றி அவருக்கு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு என் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தார். என்ன காரணத்தில், ஏன்னா அவர் எனக்கு பெரிய நெருங்கிய நண்பரும் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்துருக்கேன், மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பார்க்குற மாதிரி இவரு நான் பார்த்துருக்கேன், அடிக்கடி போய் பார்ப்பேன். மற்றபடி எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்னு சொல்ல முடியாது. எனக்கு நெருக்கமான நண்பர்கள் நிறைய பேர் திரையுலகத்தில் இருக்காங்க. ரொம்ப சில நாட்கள் தான் எனக்கு பழக்கம் அவர். அப்படி இருந்தும் எனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும்னு நம்புகிறேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப 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 அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முழுசாக கேரக்டர் பற்றி சொல்ல எனக்கு அப்போ ஃபோனில் வீட்டி பார்த்தேன்னு சொன்னார். அவ்வளோதான். நான் வந்து நின்ற பிறகு அவருக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா என் கெட்டப் வந்து அப்போ நான் வெடி அப்புறம் வேங்கை இந்த படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் அந்த கெட்டப்பை சேஞ்ச் பண்ண முடியல. கண்டினியூட்டில் இருந்தேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி லுக்கு தான் இருக்கும் அதில். பட் ஆனால் அந்த வில்லேஜ் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் ரவுடி லுக் தான் இருந்தது. அவர் சொல்லி பார்த்தா எனக்கு அதில் ஒரு வருத்தம் தான். அவருக்கு என்னோட பயங்கரமான வருத்தமாக இருக்கும். ஏன்னா கிரியேட்டராக வந்து அவர் நினைச்சபடி நான் இல்லைங்கிறது அவருக்கு வருத்தமாக இருக்கும். பட் ஃபேக்ட் என்னன்னா, அன்னைக்கு நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு என்னால் மாற்ற முடியாது. ஏன்னா 2 படம் கண்டினியூட்டியில் இருந்ததுனால என்னால் மாற்ற முடியல. அவரும் எவ்வளோ தூரம் கேட்டு பார்த்தாரு. அதுக்கு நான் இந்த நேரத்தில் அவருக்கு நான் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் யோசிச்சு ஒரு சின்ன ஸ்பெக்ஸ் மட்டும் ஒன்று போட்டார். ஒரு வாத்தியாருக்கு உண்டான ஒரு லுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் போட்டார். ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி சரி ஓகே இந்த லுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அந்த கேரக்டர். வந்து அந்த வில்லேஜ் கெட்டப்புக்கு வில்லேஜ் கேரக்டருக்கு அந்த கெட்டப் வந்து ஓகே வந்தது. படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரி ஒரு 90% வந்து டைரக்டருடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணியிருக்கோம் அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு இருக்கு. உண்மையிலே இந்த படத்தை நான் கஷ்டப்பட்டு நடித்தாங்கிறத விட இந்த 5 பசங்களும் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த படத்தோடவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் காலேஜ் படிக்கிற அந்த காலேஜ் ஸ்டடீஸ்லாம் விட்டுட்டு இந்த 5 பசங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அடினா டேரக்டர்கிட்டயோ கேமராமேன்கிட்டயோ இல்லை, கீழே விழுந்து இந்த மாதிரிலாம் சில அடிகள்லாம் பட்டிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. பாய்ஸ் படத்தில் எப்படி 5 ஹீரோஸ் உருவானாலும் அந்த மாதிரி இந்த 5 ஹீரோஸும் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஹீரோஸாக வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. டைரக்டர் வசந்த் சார் வெரி ஃப்ரெண்ட்லி. எதுவும் வந்தாலும் ஜாலியாக பேசுகிறேன் அவர்கிட்ட. ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஜாலி ஃப்ரெண்ட்லி. எல்லாருக்கும் அந்த 5 பசங்க என்னோட இந்த 5 பசங்களுக்கும் அவர் ஒரு குரு மாதிரி. ஏன்னா டைரக்டர்கிட்ட சொல்ல மாட்டாங்க சில விஷயங்களில், கேமராமேன் சார்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் முருகேசன் சார் வந்து சிவகாசியில் அவ்வளோ நல்லா பார்த்துட்டார் எங்களெல்லாம். அந்த வகையில் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரவிதேவன் சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு நண்பர். அவர் இவ்வளோ தூரம் இந்த படத்தை கொண்டு வந்ததுக்கு முழு காரணம் அவர் தான். அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணி உண்மையிலே இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம் அமையணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தணும். நன்றி.